ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் உங்கள் சாராக்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாராங்க எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் போன வாரம் ஊரில் திருவிழா அப்படிங்கிறனால சரியாக எஃப்எஃப் வந்து போட முடியல செல்லக்குட்டீஸ், சாரி. இந்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், சோல் எக்ஸ்சேஞ்சோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு எதோட முடித்தோம் அப்படின்னா, ஜேகே யோன் கிட்ட நீ கான்சர்ட் வந்து தான் ஆகணும், ஆடி தான் ஆகணும், பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். யோனுக்கு மேக்கப்பும் போட்டு விட்டுருவாங்க. யோன் இப்போ ஸ்டேஜ்கிட்ட வந்துட்டுருப்பாங்க. அங்கே மீதி 6 பசங்களும் யோனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே யோன் டென்ஷன்லேயும் பதட்டத்துலேயும் போகிறாங்க. என்ன பண்ணுறது, ஐயோ டான்ஸ் கூட பரவாயில்ல, பாட்டு வேறு பாடணுமே, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இவர் வேறு நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போகும்போதே கரெக்டாக அங்கே ஜேகே, அதாவது யோன் உருவத்தில் ஜேகே அங்கே நின்றுட்டுருப்பாரு. ஜேகே சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போவாங்க. அந்த டைமில் கரெக்டாக யோனோட ஃபோன் வந்து ரிங் ஆகும். யோன் அந்த ஃபோனை பார்த்ததுமே கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. ஐயோ இவங்க வேறு இந்த டைமில் கூப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து அதை கட் பண்ணி விடுவாங்க. மறுபடியும் ரிங் ஆகும். சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பசங்க உடனே ஜேகே டைம் அது வாடா, அந்த ஃபோனை யோன்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கையில் பிடுங்கி யோன்கிட்ட கொடுத்துருவாங்க. அதாவது ஜேகே கிட்ட கொடுத்துட்டு ஸ்டேஜுக்கு இழுத்துட்டு போகிறாங்க யோனை. அப்போ கூட யோன் சடனாக ஆயாங் ஒரே ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி கரெக்டாக நம்ம ஜேகே கிட்ட தான் வருவாங்க. ஜேகே சார் இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் வேறு ஆடுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஆட தெரியாது ஜேகே சார், ஆடுறது கூட பரவாயில்ல, பாட வேறு சொல்லுவாங்க, நான் என்ன ஜேகே சார் பண்ணுறது, இப்படி மாட்டி விட்டுட்டிங்களே, பேசாம உண்மையும் சொல்லிடலாம் ஜேகே சார், இதை தவிர வேறு வழியே இல்லை ஜேகே சார். யோன் எனக்கும் புரியுது, பட் இந்த டைமில் எப்படி உண்மையை சொல்ல முடியும், அங்கே பார்த்தல ஆமீஸை, என்னதான் அந்த ரூமர்ஸ் வெளியே வந்திருந்தாலும் அவங்க எவ்வளோ ஆர்வமாக காத்துட்ருக்காங்கன்னு பார்த்தல, அப்படி இருக்கும்போது நான் ஜேகே இல்லை யோன் அப்படி இப்படின்னு சொன்னால் அது இன்னும் பெரிய பிரச்சனை தான் ஆகும் யோன், ஆல்ரெடி பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, உனக்கே நல்லா தெரியுதுல்ல. தெரியுது ஜேகே சார், ஆனால் அங்கே ஆடலை அப்படின்னா அதுவும் பிரச்சனை ஆகும் தானே. அது எனக்கு புரியுது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன ஜேகே சார் சொல்லுங்கள், அதையாவது சொல்லுங்கள். பேசாமல் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு, முடியல அப்படிங்கிறப்ப மயக்கம் போட்டு பேசாமல் விழுந்துரு ஸ்டேஜ்லேயே, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். ஜேகே சார் இது ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படி பார்த்தாலும் ஆர்மிஸ் எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி தானே அர்த்தம். எனக்கு புரியுது, வேறு வழி இல்லை, உண்மை சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி ஏமாற்றி தான் ஆகணும், எனக்கு வேறு வழி தெரியல யோன், இதை தவிர இப்போதைக்கு அவங்கக்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, இதை பண்ணி தான் ஆகணும், பின்னாடி அதெல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சுக்கிறேன், பட் இப்போதைக்கு எதை சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ இப்படியே பண்ணலான்னு சொல்கிறீங்களா ஜேகே சார்? ஆமாம் இதையே பண்ணு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு, முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மயக்கம் போட்டு விழுந்துரு, அதுக்கப்புறம் அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சரிங்க ஜேகே சார், உங்களை நம்பி தான் நான் மேலே போகிறேன், நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, போ டைம் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யோனும் ஒரு தைரியத்தில் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இங்கே ஜேகேவும் புலம்பிட்டு தான் இருப்பார். ஹயாங்ஸ் ஆர்மிஸ் எல்லாருமே நம்ம மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு வழி தெரியல, இப்போதைக்கு யோனையும் காப்பாற்றணும் என்னையும் காப்பாற்றணும் அப்படின்னா இதை தவிர வேறு வழி இல்லை, ஆல்ரெடி ரூமர்ஸ் வேறு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அதுக்கு வேறு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஷோ அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பார். அங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யோன் வழக்கத்தை விட சொதப்போன்னு சொதப்பிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருமே ஜிக்கு என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா லைனில் வந்து ஒழுங்காக நிற்க மாட்டேங்கிறேன், ஏன்னா பாடுறது ஆடுறது கூட பிரச்சனை இல்லை, ஸ்டெப்ஸு கூட எப்படி ஈஸியாக போட்டுடலான்னு வைங்க, ஈஸியில் கஷ்டம் தான் அது வேறு விஷயம், இருந்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் வந்து அரேஞ்ச்லாம் பண்ணுவாங்கள்ல, மாறி மாறி வந்துலாம் பாடுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து யோனுக்கு எப்படி தெரியும், அது இல்லாமல் நான் ஆர்மிஸ் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க, ஸோ எப்படி தெரியும் உங்களுக்கு? ஸோ நிறைய சொதப்புறாங்க. பசங்க எல்லாருமே கேட்பாங்க, ஏன்டா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ரிஹர்சல் வராதனால மறந்துட்டியா, இல்லை நீ ஆடவே தெரியாத மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற, என்ன தாண்டா உன் பிரச்சனை, நீ வந்தது வந்து ஆள் சரியில்லை, ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுடா, அது வந்து பெர்ஃபார்மன்ஸில் காட்டாத, ஆமிஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க மூஞ்சியெல்லாம் பாரு, ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க, இது ஜேகே தானா அப்படிங்கிற மாதிரி, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இல்லை ஏதாவது ரெஸ்ட் ஏதாவது வேணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லை ஹயாங் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. நீ நல்லா இருக்கிற மாதிரி வெளியே வேணா தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க, ஸ்டெப்ஸு கூட ஒழுங்காக போட மாட்டேங்கிறியே, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. இங்கே யோனுக்கு அதை விட பயமாக இருக்குது, ஐயோ ரொம்ப சொதப்புறமே, கடைசியில் ஜேகே பேரை கெடுத்து விட்ருவோம் போலையே அப்படிங்கிற மாதிரி. அந்த டைமில் யோன் ஜேகேவை பார்க்குறாங்க. அங்கே ஜேகே போச்சு, எல்லாத்தையும் சொதப்பிட்டா, சரி போதும், இதுக்கு மேலே அவளெல்லாம் ஆட முடியாது, மான மரியாதைலாம் ஆல்ரெடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடி அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டுறாரு.
பட் யோன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஆடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏய் பிசாமல் நட்டிடி மயக்கம் போட்டு விழுது தொலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக யோனோட ஃபோன் ரிங் ஆகும். யார் இது பொழுதுனிக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எத்தனை டைம் கட் பண்ணி விடுறது? ஓ அவள் சொன்னால ஃபோன் நம்பர் கேட்டு கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த பொண்ணு தான் கால் பண்ணுதோ, இதுக்கெடுத்தாலும் கால் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு அந்த டென்ஷன் வேறையா. உடனே ஜேகே என்ன பண்ணிடுவார்னா பக்கத்தில் இருக்கிற டிரான்ஸ்லேட்டர்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கிறவங்க கிட்ட, யோன் இங்கே இல்லை, அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, இனிமேல் அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க, அது இல்லாமல் ஜேகே சார் நம்பர்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? சார் நான் சொல்கிறத மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி பேசிடுறாங்க. பேசிட்டு ஜேகே கிட்ட கொடுக்குறாங்க. என்ன சார் நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்களா, இனிமேல் அவங்க கால் பண்ண மாட்டாங்கல்ல? இல்லை யோன், அது வேறு விஷயம். என்ன வேறு விஷயமா? என்ன விஷயம்? ஜேகே சார் நம்பர் கேட்க அவங்க கால் பண்ணல, கால் பண்ணது உங்கள் ஃப்ரெண்டு. ஆமாம் என் ஃப்ரெண்டு, தெரிஞ்சுதான் உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்கள் ஒன் டைமாவது அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி பேசுனீங்களா இல்லையா? இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா, இல்லை உண்மையாகவே என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியாதா யோன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறாங்க? அவள் சொன்னது நம்பர் கேட்குறதுக்கு தான் பொழுதுனைக்கு கால் பண்ணுறான்னு சொன்னாங்க. இவர் அதை தான் கேட்குறாரா இல்லை வேறையா? இல்லை என்ன விஷயம்? நான் பேசினனே, என்கிட்ட எதுவும் சொல்லலையே, என்ன விஷயம் சொன்னாங்க சொல்லுங்கள். ஏன்னா ஜேகேக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் டவுட் வந்திருக்கும்ல யோன் மேலே, அவள் திருன்னு முழிக்கிறா, உண்மை சொல்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒரு டவுட்லேயே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் ஊருக்கு கிளம்பலையா யோன் அப்படின்னு அவங்க கேட்டதுமே ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஊருக்கா? எதுக்கு? என்ன சொல்ல வரீங்க? எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன புரியலையா? அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியலையா? உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு தான் உங்கள் ஃப்ரெண்டு 2-3 டேஸாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்களாமா, ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னாங்க. அதுக்காக தான் இப்போயும் கால் பண்ணாங்க. உங்கள் அப்பா உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாராம், ஐசியூவில் வச்சுருக்காங்களாம், அதுக்காக தான் அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யோன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா யோனோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? இது இது எப்படி அவள் சொல்லாமல் விட்டா? இது எதுக்கு மறைச்சா அப்படின்னு யோசித்தாலும் அடுத்த செகண்டே யோனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, ஓ அதுவா, அது எனக்கு தெரியும், நான் அப்பா கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன், நான் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிட்டேன், நாளைக்கு நான் இந்தியா கிளம்புறேன், ஓகே தேங்க்ஸ், நான் அதுக்காக தான் கூப்பிட்டாங்களா, நான் வேறு ஏதோன்னு நினச்சேன், வேறு கால்னு நினச்சிட்டேன், சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாரு. உடனே அவரும் சரிம்மா நீ போய் அப்பாவை பாரு, நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க, அந்த பக்கம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜேகே வந்து யோனை பார்க்குறாரு, ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருப்பாங்களா. இங்கே யோன் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஜேகேக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ஆல்ரெடி வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை மறைச்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங். அப்படின்னா ஸ்டேஜில் யோன் இப்போ செம்மையாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. கீழே இருக்கிற ஆர்மிஸ் எல்லாருமே ஜேகே பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்களே, ஒரு நேமாக சொல்லி ஜங்குக் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே யோன் செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே அளவுக்கு ஆட முடியாது, அது வேறு விஷயம். பட் அவங்களால எவ்வளோ தூரம் ஆட முடியுமோ, ஒரு ஆர்மி கேர்ள் எப்படி ஆடினா ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே செம்மையாக ஷாக்காகி நின்றுட்டுருக்காரு நம்ம ஜேகே. என்னடா இவ ஆடவே தெரியாதுன்னு சொன்னால் இப்போ எப்படி இவ்வளோ சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கா, அது இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா, அது வேற தெரியலையே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சைடு யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த டைமில் மறுபடியும் இவனோட ஃபோன் ரிங் ஆகும். இப்போ யாரா கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதில் வந்து ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும், பிக் ஹிட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. உடனே ஜேகே தான் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஃபோனை அட்டன் பண்ணதுமே அங்கே யோனை பிடிச்சி கிளின்னு கிழிக்கிறாங்க, அவ்வளோ பேசுகிறாங்க அங்கே ஆஃபீஸ்லேருந்து. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், வேறு கண்ட்ரி போனால் இருந்தாலும் பரவாயில்ல, லாங்குவேஜ் தெரியுது அப்படிங்கிறதுக்காக உன்னை ஜாப்பில் சேர்த்தம் பாரு, எங்களை வந்து சிற்பால் அடிச்சுக்கணும், ஒரு ஆர்மி கேர்ள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் நினச்சோம், ஆர்மி கேர்ள் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லி தான் உன்னை ஜாப்க்கே எடுத்தோம். ஆரம்பத்துலேயே ஜாப் எடுக்கும்போதே என்ன சொன்னோம், நீ ஆர்மி கேர்ள்னு யார்கிட்டையும் வெளியே காட்டிக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு தானே வேலைக்கு எடுத்தோம், அப்படி இருந்தும் நீ அவங்கள கூட்டிகிட்டு வெளியே போயிருக்க, அதுவும் ஜேகேவை கூட்டிட்டு. உன்னை அவங்கக்கிட்ட எல்லாத்துலேயுமே லிமிட்டாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ரூமர்ஸோ எதுவுமே உண்மையாகவே இருந்தாலும் சரி, லவ்வுங்கிற மேட்ரே வெளியே வரக்கூடாது அப்படின்னு உங்ககிட்ட சொன்னமா இல்லையா ஆரம்பத்திலேயே? ஆனால் அது எல்லாத்தையும் நீ மீறி அவங்கள கூட்டிகிட்டு வெளியே போனதே இல்லாமல் அது பப்ளிசிட்டி ஆகி இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விற்றுருக்க நீ தெரியுமா?
உன்னால் கம்பெனி பேரும் போச்சு, கடைசியில் பிடிஎஸ் ஜேகே பேரும் போச்சு. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கெடுத்து விட்டுட்டேன். உன்னை வேலையை வச்சதுக்கு எங்களை தான் சொல்லணும். வந்த 2 நாளில் உன் வேலையை காட்டிட்டல. இனிமேல் இந்த கம்பெனியில் உனக்கு வேலை கிடையாது. இந்த செகண்ட்லேருந்து உன்னை நான் வேலையை விட்டு தூக்குறேன், புரியுதா? தயவு செஞ்சு இத்தோட அங்கே யார்கிட்டையும் சொல்லாமல் ஸ்டேடியத்தை விட்டு கிளம்பிடு. உனக்கு பாதுகாப்பு எங்களால் எப்பயும் கொடுக்க முடியாது. இந்த கான்செப்ட் முடிஞ்சு ஆர்மிஸ் எல்லாம் வெளியே வந்து உன்னை பார்த்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். எங்களால் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு இப்போ யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இரு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்மி கேர்ள்னு யார்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த அக்ரிமெண்ட் நீ மீறினால 15 lakhs ஃபைன் கட்டணும், ஞாபகம் இருக்குல்ல? அதை பே பண்ணிட்டு தான் நீ கொரியாவை விட்டு வெளியே போக முடியும். அது மட்டும் பே பண்ணாமல் நீ போன மேலே கேஸ் போட வேண்டியது இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போவே இந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போ. இனிமேல் கம்பெனி மட்டும் இல்லை, பிடிஎஸ் பக்கமும் சேர்த்து உன்னை எங்கேயுமே நாங்கள் பார்க்கக்கூடாது. உன் பேரே இனிமேல் எந்த நியூஸ்லேயும் வரக்கூடாது. தயவு செஞ்சு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜேகேக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். எஸ், யோன் ஒரு ஆர்மி கேர்ள் தான். வீட்டில் சண்டை போட்டு தான் கொரியாவுக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க. அது இல்லாமல் யோன் ஒரே பொண்ணு தான், அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு யோனுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த கான்சர்ட்டை முடித்து கொடுத்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு கான்சர்ட் ஒரு ஆர்மி கேர்ளாக அவங்களுக்கு எவ்வளோ ஆசை, கனவு, லட்சியம்னு எல்லாமே இருந்திருக்குல்ல. முடிச்சு கொடுத்துட்டு அப்பாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க யோன். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கேட்ட ஜேகே யோனை ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது பார்க்குறாரு. அங்கே யோன் செம்ம ஹாப்பியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஜேகேக்கு இப்போ தான் எல்லா விஷயமும் புரியுது. முதல்ல டான்ஸ் ஆட தெரியாத மாதிரி ஆடினதுக்கு காரணமே வந்து நான் ஆர்மி கேர்ள்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான். 2வது டான்ஸ் ஆடினதுக்கு காரணமும் ஜேகேவோட மானம் போயிடும். ஒரு ஆர்மி கேர்ளாக தான் நினைப்போம், நம்ம ஆர்மி கேர்ள்னு வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பட் ஜேகேவோட மானம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் யோன் ஆடிருப்பாங்க. யோன் ஜேகேவை பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க, எப்படி சூப்பராக ஆடுறனா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டி. அந்த டைமில் ஜேகே என்ன பண்ணுவார்னா சடனாக ஸ்டேஜுக்கு போவார். எதுக்கு இவர் இப்படி வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் யோனுக்கு தோணும். எல்லாருமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. யோன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லேருந்து எல்லாருமே கேட்பாங்க, ஏன் ஸ்டேஜுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆடவே இடையில வருவார். உடனே ஜேகே ஹயாங் மைக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு யோன் கேட்குற, கொடுங்க ப்ளீஸ், நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்லி ஆகணும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை வாங்கி ஜேகே பேச ஆரம்பிக்கிறாரு. ஷோனுக்கு உண்மையும் சொல்ல போகிறாரா, இவ்வளோ நாள் காப்பாற்றி வச்சுருந்தோமே, இப்போ போய் சொல்கிறேன்னு சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி சடனாக பக்கத்தில் வந்துட்டு, ஜேகே சார் வேணாம் ஜேகே சார், பார்த்துக்கலாம் ஜேகே சார், அதான் சமாளிச்சிட்டேன்ல. இல்லை யோன், இதுக்கு மேலே நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்தவோ யாரையும் ஏமாற்றவோ நான் விரும்பலை. இதில் உன் தப்பும் எதுவும் இல்லை, ஷேன் தப்பும் எதுவும் இல்லை. விதிப்படி இது நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? இதில் நம்ம மேலே குத்தம் சொல்கிறதுக்கு எந்த ரீசனும் கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கலாம், அதை மாற்றிடலான்னு தான் ட்ரை பண்ணோம். ஆனால் அது நம்மளால் முடியல. இதுக்கும் மேலேயும் இந்த நாடகத்தை கண்டினியூ பண்ணி எல்லோரும் ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசு வரல. போதும், என்னால் நீயும் ரொம்ப கஷ்டப்பட்ட, ஹயாங்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் உண்மையை சொல்கிறது தான் ஒரே வழியோன்னு நான் உண்மையை சொல்லிடுறேன். என்ன உண்மை சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். என்ன வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பசங்க எல்லாருமே பக்கத்தில் வந்துட்டு, என்ன யோன் என்ன வளர்ற, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்கிற ஹயாங்ஸ், சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. ஆர்மிஸ் அண்ட் என்னோட ஹயாங்ஸ் எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. என்னையும் சரி யோனையும் சரி, யோனும் உன்னை மைக்க வாங்கி என்னையும் எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை லவ் பண்ணுற விஷயத்த மறைச்சதுக்கு தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் யோன், ஜேகே, நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோமே, அப்படியே நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடியும் சாரி கேட்டுட்ருக்கீங்க. இல்லை ஹயாங்ஸ், நான் லவ் பண்ணுறதுக்காக சாரி கேட்கல. ஆமாம் யோன், நீயே எங்களை ஹயாங்னு கூப்பிட்ற, நாங்கள் தான் கூப்பிடாதுன்னு சொன்னோம்ல. ஹயாங்ஸ், நான் யோன் இல்லை, நான் தான் ஜேகே. ஏன்னா ஏய் என்னடா வளர்றீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உடனே யோனும், அதாவது வெளியே பார்க்க ஜேகேவாக தெரியும். நான் ஜேகே இல்லை, நான் யோன். ஷோ ஒன்றுமே புரியல, எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் ரெண்டு பேரும். தெளிவாகவே சொல்கிற ஹயாங், உள்ளே இருக்கிறது ஜேகே, வெளியே இருக்கிறது யோன் பாடி. எஸ், அங்கேயும் அப்படி தான். வெளியே இருக்கிறது ஜேகேவோட உடம்பு, ஆனால் உள்ளே இருக்கிறது யோனோட சோல். ஸ்டேஜில் நேற்று கரண்ட் ஷாக் அடிச்சதில்ல, அதில் நாங்கள் 2 பேரும் மாறிட்டோம். எங்கள் 2 பேர்த்தோட சோலும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு.
அதனால தான் நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக நேற்றுலேருந்து நடந்துக்கிட்டோம். 2 பேரும் அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்டே போனோம். அதுதான் நீங்கள் வீடியோவை பார்த்தது. மற்றபடி எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எந்த விதமான தொடர்பும் இல்லை. இதுதான் உண்மை. இதைத்தான் நேற்றுலேருந்து உங்ககிட்டேருந்து மறைச்சிட்டேன். பீஹாயாங் அவ்வளோ தூரம் கேட்கும்போது கூட என்னால் உண்மையை சொல்ல முடியல. என்னை மன்னிச்சிரு டே அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் ஆர்மிஸ், நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. இல்லை எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஹியோனுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நான் தான் அவளை கம்பல் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். எப்படியாவது சரி பண்ணிடலான்னு நினச்சோம். கான்சர்ட்குள்ளே ரெடி பண்ணிடலான்னு நினச்சோம். ஆனால் எங்களால் அதை சரி பண்ணவே முடியல. அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த உண்மை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஹயாங்ஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு ஜேகே. உடனே நம்ம பசங்க 7 பேருமே ஓடி வந்து கட்டிப்பிடிக்க முடியாதே. ஆஃப்கோர்ஸ் யோன் கட்டிப்பிடிக்கிற மாதிரி வருவாங்க. பட்டு அந்த டைமில் யோன் அப்படிங்கிறனால ஹக் பண்ணாமல் சுற்றி நின்றுட்டு, டிஜேகே அழாதடா, நீ அழுதா எங்களால் தாங்கிக்க முடியாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே செல்லப்பிள்ளை நீ தான். எங்களுக்கு தெரியும்டா உன்னை பற்றி. எப்பயும் எங்ககிட்ட வந்து எந்த உண்மை நீ மறைச்சதே இல்லை. இதை மறைச்சிருக்க அப்படின்னா ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் அது எவ்வளோ பெருசாகும்னு நீயும் யோசிச்சிருப்பேன்னு எங்களுக்கும் புரியுது. பரவாயில்ல விடு, இப்பயும் ஒன்றும் குறைஞ்சி போகல. இப்பயாவது உண்மை எங்ககிட்ட சொன்னையே, அது போதும். நாங்கள் 6 பேரும் எப்போதுமே உனக்கு சப்போர்ட்டாகவும் உறுதுணையாகவும் தான்டா இருப்போம். நீ கவலைப்படாத, ஓகேவா? இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணிடலாம் ஜேகே. உடனே யோனும், அதாவது ஜேகே உருவத்தில் இருக்க யோனும், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்ல விடுமா, எங்களுக்கு புரியுது உன்னோட கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து உனக்காக நாங்கள் வந்து ஆர்மிஸ் கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் பேசுகிறாங்க. என்ன ஆர்மிஸ், எல்லாரும் ஜேகேவை மன்னிச்சிருவீங்கள்ல. இது இயற்கையாக நடந்த ஒரு ஆக்சிடெண்ட். அதை நம்ம எப்படியாவது சரி பண்ணிடலாம். அதுக்கான உண்டான வழி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம், கம்பெனி ஏற்றுக்கோம். ஆனால் அதுக்காக யோனையும் ஜேகேவையோ என்றைக்குமே வந்து நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. ப்ளீஸ் எல்லாருமே புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் பேசுகிறாங்க. என்னதான் பசங்க சொன்னாலும் சில ஆர்மிஸ் ஏற்றுப்பாங்க. சில ஆர்மிஸ் வந்து ரொம்ப பொசசிவ் ஜெலஸாக இருப்பாங்க பாருங்கள். அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். இப்போவே வந்து ஜங்குக்கோட சோலும் யோனோட சோலும் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். எங்கள் ஜேகே உடம்பு ஒரு பொண்ணுக்குள்ளேயே, அதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. எப்படியாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, அதுவும் இப்போவே எங்கள் கண்ணு முன்னாடியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரகல மாதிரி ஆகும்ல, பிரச்சனை வர்ற மாதிரி, அந்த மாதிரி தான் ஆகுது. அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள தடுக்க பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பசங்களும் மைக்கில், ப்ளீஸ் ஆர்மிஸ் புரிஞ்சுக்கோங்க, இது நம்ம கையில் இல்லை. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அதை ரெடி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். பட் நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ், நீங்கள் தான் எங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவங்க என்ன தான் சொன்னாலும் அவங்களோட நடவடிக்கையெல்லாம் எல்லையும் மீறி, அதாவது கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆர்மிஸ் என்னைக்கும் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஸ்டோரிக்காக தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. மற்ற பசங்க மேலே போடல, யோன் மேலே தான் வந்து எறிகிறாங்க. ஜேகே உள்ளே இருக்கிறாரு, இருந்தாலும் வெளியே இருக்கிறது யோன் தானே, ஸோ யோன் மேலே எறிகிறாங்க. அந்த டைமில் நம்ம உண்மையான யோனுமே வந்து முன்னாடி வந்து நின்றுக்கிறாங்க. தயவு செஞ்சு என் மேலே இருக்கிற கோவத்தை அவர் மேலே காட்டாதீங்க, உள்ளே இருக்கிறது வந்து ஜேகேயோட சோலில், அதனால் விடமாட்டாங்க யோன். பசங்களும் எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி வந்து தடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. பட் அப்படி இருந்தாலும் அவங்க கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. உடனே ஜேகே மைக்கில், எல்லாரும் நிப்பாட்டுங்க ப்ளீஸ். இப்போ என்ன உங்களுக்கு, இப்போவே எங்கள் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும், அதை தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க. சரி, அதை இப்போவே உங்கள் கண்ணு முன்னாடியே நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னதும் பசங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா சொல்கிற, அதை டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருந்தானே சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, டாக்டர் ஒரே ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஸ்டாப் ஆயிடுவாங்க. என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. தானாக சரியானாதான் உண்டு அப்படின்னு டாக்டர் சொன்னது உண்மைதான். அது இல்லாத, அதை தவிர நானும் யோனும் கரண்ட்டில் கை வச்சா மட்டும்தான் சரியாகும்னு சொன்னார். அதுவும் 100% சொல்லலை, பட் சரியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அதை ட்ரை பண்ணுறோம். அதை கேட்டதுமே எல்லாத்துக்கும் செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். என்ன, கரண்ட்டில் கை வைக்க போகிறீங்களா, என்ன விளையாடுறியா ஜேகே நீ? இல்லை ஹயாங்ஸ், இதை தவிர வேறு வழி இல்லை, அதில் வச்சா மட்டும்தான் எங்களோட சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விளையாடாத ஜேகே, இது எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா? கரண்ட்டில் போய் தானாக வாலண்டியாக கை வைக்கிறதுங்கிறது
வேணா ஜிக்கி, ரொம்ப ஆபத்தாக போயிடும். உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை ஹயாங், இதுதான் ஒரே வழி. யோனும் ஆமாம் சார், இதுதான் ஒரே வழி. ஆர்மிஸ்க்கு முன்னாடி நாங்கள் உண்மையாக தான் இருக்கோம், எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை. ஜேகே சார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. அவங்களுக்கு ஜேகே சார் என் உடம்புல இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. கரெக்டு தானா? ஒரு ஆர்மி கேர்லாக எனக்கே பிடிக்காது தான். நான் இந்த கூட்டத்துக்கு நடுவில் நின்றுருந்தாலும் இதே பதில தான் சொல்லி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் இதை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், தடுக்காதீங்க. ஹே யோன், என்ன அவன் தான் விளையாடுறா அப்படின்னா நீயும் அவன் கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கியா? 2 பேரும் கரண்ட்டில் கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, முட்டாளா நீங்கள்? எதாக இருந்தாலும் டாக்டர் வர சொல்லி நம்ம ஆஃபீஸ் போய் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். அவசரப்படாதீங்க, வேணாம் ப்ளீஸ். இங்கே கீழே ஆர்மிஸ் எல்லாருமே மாறுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வேண்டாம் ஜிகே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பாதி பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்கே பாருங்க ஹயாங்ஸ், நம்ம யாருக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம்? ஆர்மிஸ்க்காக தானே. அவங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக இதை நான் பண்ணி தான் ஆகணும். தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோன் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யோனும் நான் ரெடியாக தான் இருக்கேன் ஜிகி சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோன் கையை, அதாவது வெளியே வந்து ஜேகே யோன் மாற்றி அதை இமேஜின் பண்ணிக்கோங்க, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே எல்லாருமே வந்து டீ வேணாண்டா, தயவு செஞ்சு வேணாண்டா, போகாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கீழே இருக்கிற ஆர்மிஸ் சில பேர் வந்து வேணா ஜங்குக்கு அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏற பார்க்குறாங்க. சில பேர் வந்து அவங்களையும் தடுக்கிறாங்க. சில ஆர்மிஸு அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸும் அந்த மாதிரி ஏற விடாமல் தடுத்துட்ருக்காங்க. இங்கே பசங்க எல்லாருமே போகும்போது தயவு செஞ்சு ப்ளீஸ் யாரும் வந்து என்னை தடுக்காதீங்கன்னு சொல்லிடுவார் ஜங்குக். அதனால் யாருமே வரமாட்டாங்க, அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுவாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். 2 பேரும் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கிட்டே போய் நின்றுவாங்க. 2 பேரும் கை கோர்த்துருக்காங்க. ஷெனையோன் ரெடியாக இருக்கல்ல, வாழ்வோ சாவோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் யோனும் நான் ரெடியாக தான் இருக்கேன் ஜிகி சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டு எப்படி இருந்த நீ இந்த 2 டேஸா? அதுவும் என் கூடயே, அதுவும் என் உடம்புல. என்ன சொல்ல வரீங்க ஜிகி சார்? ஒன்றும் புரியல. என்ன புரியலையா? உன்னை பற்றி நீ மறைச்ச விஷயங்கள் எனக்கு எல்லாமே தெரியும். இவனுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். அப்போ தான் என்ன தெரியும்? நீ ஒரு ஆர்மி கேர்ள், அதுவும் என்னோட ஆர்மி ஃபேன் கேர்ள் அப்படிங்கிறதும், அதுவும் உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இருக்காரு அப்படிங்கிறதும் எனக்கு எல்லாமே தெரியும். அது வந்து ஜிகி சார், நான் இந்த கான்செப்ட் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டேன்ல. ஆனால் அந்த 2 டேஸ் நான் அனுபவித்த நரகத்தை விட நீ ரொம்பவே அனுபவிச்சிருக்கல்ல. எனக்காவது பாடி மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு, கான்செப்ட் ஒழுங்காக பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வருத்தமே தவிர வேறு எதுவுமே எனக்கு தோணலை. ஆனால் உனக்கு பாடி எக்ஸ்சேஞ்ச் ஆனதுலேருந்து, உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இருந்து, என்னோட ஆர்மி கேர்ளுங்கிறத மறைக்கிறதுலேருந்து எல்லா கஷ்டத்தையும் நீ ஒருத்தையுமா தாங்கியிருக்கல்ல. நீ ரியலி கிரேட் யோன். ஜிகி சார், அப்படிலாம் நான் எந்த பெரிய விஷயமும் பண்ணல ஜிகி சார். நீங்கள் பட்ட கஷ்டத்தை விட நான் எந்த கஷ்டமும் படல. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக வளர்த்துனாங்க. இத்தனை வருஷமாக நான் எங்கள் அப்பா கூடவே தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவை கூட பார்க்காம, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல், எவ்வளோ கஷ்டத்துலேருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் மேலே வந்திருக்கீங்கன்னு ஒரு ஆர்மி கேர்ளாக எனக்கு நல்லாவே தெரியும் ஜிகி சார். இதை கூட தாங்கிக்கலனா எப்படி? நான்லாம் ஒரு ஆர்மி கேர்ள்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்ல. எப்பயுமே நீங்கள் தான் கிரேட் ஜிகி சார். இல்லை, பிடிஎஸ் தான் கிரேட். நீ எதை நினச்சும் கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். பழையபடி நீ மாறிடுவ. மாறினதுக்கப்புறம் போய் உங்கள் அப்பாவை பாரு. இந்த ஃபைனை பற்றி, வேலையை பற்றி நீ கவலைப்படாத. போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் கம்பெனியில் பேசி உனக்கு வேறு ஜாப் வாங்கி கொடுக்குறேன், ஓகேவா? இல்லை பரவாயில்ல ஜிகி சார், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்துட்டேனே, எனக்கு அது போதும். ஒரு ஆர்மி கேர்ளாக இதை விட, அதுவும் உங்கள் உடம்புல கிடைக்கிற வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காதுல்ல. ஒரு ஆர்மி கேர்ளாக எனக்கு இது போதும் லைஃப் லாங். நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் வரமாட்டேன் ஜிகி சார். நான் கடைசி வரைக்கும் இதே நிலப்போட எங்கள் அப்பா கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவேன். ஸோ நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேணாம். இனிமேல் உங்களோட கான்செப்ட், உங்கள் பசங்க, உங்கள் டேவை பற்றி கவலைப்படுங்க. பாவம் அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். மாறினதுக்கப்புறமாவது அவர் கூட பேசுங்க. எப்பயும் போல் ஹக் பண்ணி ஜாலியாக இருங்க. ஐ மீன் லவ் பண்ணி ஜாலியாக இருங்க அப்படின்னு அந்த டைமில் கூட கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், நான் சொன்னது வேற. நானும் டேவும் லவ் பண்ணுறேன்னு நீ இன்னுமா நினைக்கிற?
ஒரு ஆர்மி கேர்ளாக எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நானும் மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் உங்கள் உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அது லவ் தான், ஆனால் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஒரு பொசசிவான ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருக்கும்ல, லவ்வுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே, அந்த மாதிரி ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஜேகே சார். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்டு வேற ஒரு ஃப்ரெண்டு கூட பேசும்போது நம்மளுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வரும்ல, அது மாதிரி தான் உங்களுக்கும் டேக்கும் இடையில இருக்கிறது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாடி இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டே, ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க ஜேகே சார், டைம் ஆகுது, கை வைக்கலாமே, எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வைக்கலாம். இதுவே கடைசியாக இருக்கும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறது. பரவாயில்லையா உனக்கு? பரவாயில்ல ஜிகி சார், எனக்கு இது ஹாப்பியான மூமெண்ட் தான். 2 பேரும் கை கோர்த்திக்கிட்டே அதை டச் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்டாப் பண்ணிடுறாரு. என்னாச்சு ஜேகே சார்? கடைசியாக என்கிட்ட ஏதாவது நீ சொல்ல விரும்புகிறியா? ஒரு ஆர்மி கேர்ளாக நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது ஒரு ஆர்மி கேர்ளாக. ஆனால் இப்போ கடைசியாக அப்படிங்கிறனால ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஐ லவ் யூ ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொன்ன அடுத்த செகண்டே அந்த கரண்ட் இதில் வந்து ஜேகே வைக்கிறதுக்கு முன்னாடி யோன் வந்து டச் பண்ணிடுறாங்க. ஒரு ஹேண்டு வந்து ஜேகே கையை ஹோல்ட் பண்ணியிருக்கு, இன்னொரு ஹேண்டில் தான் வந்து டச் பண்ணிடுவாங்க. டச் பண்ண அடுத்த செகண்டே யோனும் ஜேகேவும் ஸ்டேஜ்லேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நம்ம பசங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும், வேகமாக ஓடுறாங்க. ஜிகே யோன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் மெடிக்கல் டீம் எமர்ஜென்சி டீம் வச்சுருப்பாங்களா, அவங்களும் ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு பாருங்கள் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஹார்ட்டில் பம்பிங், அந்த வாயிலெல்லாம் வச்சு ஊதுவாங்களே, அது சில ட்ரீட்மெண்ட்லாம் எது கொடுப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் யோனும் ஜேகேவும் கண்ணு முழிக்கிறாங்க. பசங்களுக்கு அப்போ தான் உயிரே வரும், எங்கேயாவது இறந்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் இருந்திருக்கும் பசங்களுக்கு. கண்ணு முழிச்சதுமே நம்ம பசங்க வந்து ஜேகேவை ஹக் பண்ணி, ஜேகே உனக்கு ஒன்றும் இல்லைல்லடா, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கேட்குறாங்க. நார்மல் ஜேகேவை தான், ஜேகேவோட பாடியை தான். இதுதான் ஃபைனல் எண்டிங், ஓகேவா? இந்த எண்டிங்கை வந்து நான் 2 பார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 2லேயுமே எது உங்களுக்கு ஓகே கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கு இந்த எண்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த எண்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா அந்த 2ஐ விட நீங்கள் ஏதாவது ஒரு எண்டிங் வந்து யோசிச்சு கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது பின்னாடி வந்து உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத நான் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக. ஃபஸ்ட்டு எண்டிங் வந்து 2 பேருமே கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டோம், ஹக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டோம். 2 பேர்த்தோட பாடியோட சோலும் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜேகேவோட உடம்புல ஜேகேவோட சோல் தான் இருக்குது, யோனோட உடம்புல யோனோட சோல் தான் இருக்குது, ஓகேவா? 2 பேரும் சரியானதுக்கப்புறம் ஆர்மிஸ் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் யோன் அவங்க சொன்ன மாதிரியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. யோன் வந்து ஃபைன் கட்டணும் கண்டிப்பாக, அதை வந்து ஜேகே நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பே பண்ணிட்டார், ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எண்டிங். செகண்ட் எண்டிங் வந்து அவங்க ஹக் பண்ணதுமே அங்கே ஜேகே பேசுவார், சார் நான் ஜேகே இல்லை யோன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், சோல் இன்னும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை, பட் அவங்க சொன்னது பசங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். உடனே அவங்க எல்லாருமே வந்து இப்போதைக்கு ஆர்மிஸ் கிட்ட இதை சொல்ல வேண்டாம், நம்ம எதாக இருந்தாலும் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆன மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பசங்க மட்டும். ஸோ பசங்களுக்கு மட்டும் தெரியும் எக்ஸ்சேஞ்ச் ஆன மாதிரி நடித்து அதுக்கப்புறம் கான்சர்ட்டையும் முடிச்சுட்டு அவங்க வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்ருப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறது அது கடவுளோட கையில் தான் இருக்குது, அது நம்ம கையிலேயோ கிடையாது. இது செகண்ட் எண்டிங். தேர்ட் எண்டிங்காக எனக்கு ஒன்று தோணுச்சு, ஃபோர்த்து நீங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். தேர்ட் எண்டிங் அப்படின்னா 2 பேர்த்தோட சோலும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஜேகே வந்து அப்போதைக்கு ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க, ஓகேவா? வந்ததுக்கப்புறம் ஜேகே வந்து யோன்கிட்ட இந்தியா கிளம்பும்போது ஐ லவ் யூ வந்து சொல்லுவார். எஸ், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். பிகாஸ் அவருக்கு வந்து அனுதாபம் கிடையாது, அது இல்லாமல் பாடி எக்ஸ்சேஞ்ச் ஆனதுனால நீ என்னை பார்த்துருக்க நான் உன்னை பார்த்துருக்கேன், ஸோ அதனால் நான் உன்னை மேரேஜ் பண்ணுறது தான் வழி அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. ஒரு ஆர்மிக்கால நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த ஒரு ஃபேன்கள் அப்படிங்கிறனால ஜங்குக்கு யோன் மேலே லைட்டாக வந்து லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இந்தியா போகும்போது நீ திரும்பி வரணும், நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவார். இது தேர்ட் எண்டிங், ஓகேவா? ஃபோர்த் எண்டிங் உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு மாதிரி யோசிச்சிருந்தேன் ஒரு ஃபன்னியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு, அது இப்போதைக்கு முடியல. ஸோ இட்ஸ் ஓகே, அடுத்த எஃப்எஃப்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஆல்.